ஸ்ரீ குரு சரித்திரம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா. அத்தியாயம் 24 மற்றும் 25. சித்தமுனி நாமதாரகனிடம் குருவை எப்பொழுதும் போல் தரிசிக்க வந்த மன்னரிடம், மன்னா, அருகிலுள்ள குமுசி கிராமத்தில் இருக்கும் திருவிக்கிரம பாரதி எங்களை நிந்தனை செய்கிறார். ஆகையால் நாம் இன்று அவரை பார்க்க செல்ல வேண்டும் என்று கூறினார். உடனே மன்னர், சுவாமி, குமுசி செல்ல ஓர் அழகான பல்லக்கை தயார்படுத்தி அதில் சுவாமியை அமர வைத்து முழு ராஜ மரியாதையுடன் புறப்பட்டார்கள். குமசி கிராமத்தில் திருவிக்கிரம பாரதி என்றும் போல் தன் இஷ்ட தெய்வமான நரசிம்மரை மானசீகமாக பூஜை செய்ய அமர்ந்தார். ஆனால் அவருக்கு அன்று தினமும் போல் நரசிம்மர் மனதில் தோன்றவில்லை. எவ்வளவு முயன்றும் அவருக்கு நரசிம்ம தரிசனம் கிடைக்கவில்லை. அப்பொழுது வேதனையுடன், சுவாமி, ஏன் இன்று நீங்கள் என் மனதில் தோன்றவில்லை? இத்தனை நாள் நான் செய்த பூஜையெல்லாம் இன்றுடன் வீணாயிற்றே. இன்று நான் செய்த பாவம் என்ன? என்னிடம் கருணை காட்டுங்கள் என்று வேதனையுடன் வேண்டினான். அப்பொழுது அவருக்கு ஓர் யதீஸ்வரன் அரச மரியாதைகளுடன் குதிரை யானை பரிவாரங்களுடன் வருவது மனதில் தென்பட்டது. உடனே பூஜையிலிருந்து எழுந்து வெளியே வந்து பார்க்கையில் அவர் மனதில் தென்பட்ட யதீஸ்வரன் சகல பரிவாரங்களுடன் வருவது பார்த்து வியப்படைந்தார். உடனே அந்த ஊர்வலத்தின் அருகில் சென்று சாஷ்டாங்கமாக வணங்கி எழுந்து பார்க்கையில் அங்கே இருக்கும் அத்தனை பேரும் யதிகளாகவே தென்பட்டார்கள். வியப்புடன், சுவாமி, இவர்களில் நீங்கள் யார் என்று என்னால் தெரிந்து கொள்ள முடியவில்லை. என்னை மன்னித்து விடுங்கள். நான் வணங்கும் நரசிம்மரும் நீங்களும் ஒருவரே என்று தெரியாமல் உங்களை நிந்தித்தேன். உங்களின் நிஜ ரூபத்தை நான் காணச் செய்யுங்கள். இத்தனை நாள் நான் செய்த பூஜைக்கு பயனாக இன்று உங்களை காண நேரிட்டது என்று தீர்மானமாக மன்றாடினார். இதை கேட்ட பக்தவச்சலான சுவாமி தன் நிஜ ரூபத்தை காண்பித்தார். அப்பொழுது திருவிக்கிரமருக்கு யதிகள் எல்லாம் மறைந்து அரசரும் பரிவாரங்களும் குதிரைகள் யானைகள் பல்லக்கில் அமர்ந்திருக்கும் ஸ்ரீ குருவும் தெரிய வந்தார்கள். ஸ்ரீ குரு அவரிடம், நீங்கள் எங்களை டாம்பீகன் என்று நிந்தித்தீர்கள். அது ஏன் என்று தெரிந்து கொள்ளத்தான் இங்கு வந்தேன். நரசிம்மர் பக்தனான நீங்கள் எங்களை எந்த காரணத்தினால் டாம்பீகன் என்று கூறினீர்கள்? நீங்கள் பூஜிக்கும் நரகரியின் அனுக்கிரகத்துடன் எங்களை பற்றிய உங்கள் சந்தேகங்களை விவரியுங்கள் என்றார். குருவின் கேள்விகளை கேட்ட திருவிக்கிரம, சுவாமி, மூடனாய் மாயையில் உங்களை என்னால் தெரிந்து கொள்ள முடியவில்லை. கண்கள் இருந்தும் கதிரவனை காண முடியாமல் இருக்கும் ஆந்தையைப் போல் உங்களின் மகிமையை தெரிந்து கொள்ள முடியவில்லை. என்னை மன்னியுங்கள். விதுரர் வீட்டுக்கு கிருஷ்ணன் நேராக சென்றது போல் என்னிடம் நீங்கள் வந்தீர்கள். அஞ்ஞானத்தினால் சம்சாரம் என்ற கடலில் மூழ்கியிருக்கும் என்னை ஞானம் என்ற ஓடத்தில் உட்கார வைத்து உங்கள் கிருபை என்ற காற்றினால் இந்த சம்சார கடலின் கரைக்கு சேர்த்து விடுங்கள். எவனொருவன் உங்கள் கிருபையை பெற்று விடுவானோ அவனின் முன் பாவங்கள் அகன்றுவிடும். பாரதத்தில் அர்ஜுனனுக்கு ஸ்ரீ கிருஷ்ணர் விஸ்வரூப தரிசனம் தந்தது போல் இன்று எனக்கு உங்களின் விஸ்வரூப தரிசனம் தந்தீர்கள். பக்தவத்சலா, உங்கள் மகிமை எண்ணற்றது. உங்கள் தரிசனத்தால் நான் தன்யனானேன். நீங்கள்தான் நான் உபாசிக்கும் ஸ்ரீ நரசிம்மர். இத்தனை நாள் நான் செய்த உபாசனையினால் உங்கள் தரிசனம் எனக்கு கிடைத்தது என்று பலவிதமாக அவரை துதித்தார். ஸ்ரீ குருவும் அவரின் பக்திக்கு மனம் உவந்து, திருவிக்கிரமா, உன் பக்திக்கு சந்தோஷம் அடைந்தேன். நீ நரசிம்மரை என்றும் போல் உபாசனை செய். அது எங்களை உபாசனை செய்தது போலாகும். உங்களுக்கு மறுபிறவி கிடையாது. இந்த பிறவிலேயே முக்தி கிடைக்கும் என்று ஆசீர்வதித்து நீங்கள் இந்த கிராமத்திலேயே இருங்கள் என்று கூறி அரசரிடமும் பரிவாரங்களிடமும் எங்களுக்கு அனுஷ்டானத்திற்கு நேரமாகிவிட்டது. நாங்கள் முதலில் சென்று விடுவோம், நீங்கள் பிறகு வாருங்கள் என்று கூறி மனோவேகத்தில் சங்கமத்தை அடைந்து அனுஷ்டானம் முடித்து கந்தர்வபுரத்தை சென்றடைந்தார்கள். நாமதாரகா, ஸ்ரீ குருவின் மகிமைகளை போற்ற யாரால் முடியும்? அப்படியான ஸ்ரீ குருவை சாதாரண மனிதனாக நினைப்பவன் 7 பிறவிகள் நரகம் அனுமதிப்பான். ஸ்ரீ குருவே மும்மூர்த்திகளின் அவதாரம் என வேதங்கள் கூறுகின்றன. ஆகையால் ஸ்ரீ குருவின் பாதங்களை சரணடைபவர்கள் இங்கும் மேல் உலகத்திலும் எல்லா சுகங்களும் பெறுவார்கள். இந்த குரு சரித்திரம் என்ற தண்ணீர் பந்தல் நமக்கு கிடைத்தது. இதை பருகியவர்கள் துன்பங்கள் நீங்கி சுகமாக வாழ்வார்கள் என்று சித்தமுனி கூறினார். இதன் பின்பு நடந்த ஸ்ரீ குருவின் லீலைகளை விவரியுங்கள் என்று நாமதாரகன் வேண்ட, சித்தமுனி, ஐயா, முன்பு ஒரு காலத்தில் வைடூரிய நகரை ஒரு முகமதிய மன்னர் ஆண்டு கொண்டிருந்தார். அவர் இந்து மத எதிரி.
மிக கொடூரமானவன். தன் ராஜ்யத்தில் இருக்கும் வேதம் வேதாந்தம் தெரிந்தவர்கள் எங்களிடம் வந்து உங்கள் வேதாந்தங்களை அர்த்தத்துடன் சொன்னால் உங்களுக்கு வேண்டிய பணம் கொடுப்பேன் என்று கூறி வந்தான். விவேகமுள்ள பண்டிதர்கள் எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது என்று தப்பித்து கொண்டார்கள். ஆனால் பண ஆசையுள்ள சிலர் அவரிடம் வேதங்களை அர்த்தத்துடன் சொல்லலானார்கள். அவர்கள் யாகங்களை பற்றி சொல்ல அந்த மன்னர், நீங்கள் யாகங்கள் செய்யும்போது ஜந்துவை வதை செய்கின்றீர்கள், ஆனால் எங்களை மட்டும் ஏன் ஜந்து வதை செய்பவர்கள் என்று குறை கூறுகின்றீர்கள் என்று கேட்டு அவர்களை பாராட்டி பணமும் கொடுப்பான். சிலருக்கு விருதுகளையும் கொடுப்பான். இப்படி இருக்கையில் வேறு நாட்டிலிருந்து 2 பிராமணர்கள் அந்த மன்னரிடம் வந்து, மன்னா, நாங்கள் எல்லா சாத்திரங்களிலும் வித்தையிலும் வெறும் பண்டிதர்கள். எங்களை வெல்ல எங்கள் நாட்டில் யாராலும் முடியவில்லை. ஆகையால் பிற நாடுகளில் சாத்திரத்தில் எங்களுடன் வாதாடி வெல்ல முடியுமா என்று பார்க்க வந்திருக்கிறோம். உங்கள் நாட்டில் எங்களுடன் வாதாட வித்வான்கள் இருந்தால் வரவழையுங்கள். அவர்களிடம் எங்கள் திறமையை காட்டுவோம் என்றார்கள். பிற மதத்தை அவமதிக்க ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்கு மன்னர் மிக சந்தோஷமடைந்து உடனே நாட்டில் உள்ள பண்டிதர்களை அரசவைக்கு அழைத்து, இங்கு 2 பண்டிதர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுடன் உங்கள் சாத்திரத்தில் வாதிட்டு வெல்பவர்களுக்கு தக்க சன்மானம் அளிக்கப்படும். தோற்றுவிட்டால் அவர்களை தண்டிப்பேன் என்று கூறினார். அதை கேட்ட பண்டிதர்கள், இவர்களுடன் இந்த முகமதிய மன்னர் முன் வாதிட்டால் நம் சாஸ்திரங்கள் நாமே அவமதிப்போல் ஆகும் என்று நினைத்து எங்களால் இவர்களுடன் வாதம் செய்து வெல்ல முடியாது. ஆகையால் இவர்களையே நீங்கள் பாராட்டி கௌரவியுங்கள் என்று சொன்னார்கள். அந்த 2 பிராமணர்கள், உங்களால் எங்களுடன் வாதாட முடியாததால் எங்களுக்கு ஜெயபத்திரங்கள் வழங்குங்கள் என்று கேட்டு ஜெயபத்திரங்களை வாங்கினார்கள். அப்பொழுது மன்னர், நான் எப்படி முகமதியர்களுக்கு மன்னனோ நீங்கள் பிராமணர்களுக்கு மன்னர் என்று அவர்களை பாராட்டி பொன்னும் பொருளும் பணமும் ஆடைகளும் பரிசாக கொடுத்து அவர்களை யானை மேல் ஊர்வலம் செய்து கௌரவித்து தன் ஆஸ்தான வித்வான்களாக்கினார்கள். அவர்கள் இருவரும் கர்வம் கொண்டு தினமும் அரசபையில் வேதங்கள் கோரியும் பிராமணர்களை கேலி செய்தும் வந்தார்கள். இப்படி இருக்கையில் ஒரு நாள் அந்த 2 பிராமணர்கள், மன்னா, எங்களுடன் வாதாட உங்கள் ராஜ்யத்தில் யாருமே இல்லை. எங்களுக்கு வாதனை செய்யாமல் இருக்க முடியவில்லை. ஆகையால் தெற்கே உள்ள நாடுகளுக்கு சென்று அங்குள்ள வித்வான்களை வாதனையில் ஜெயித்தும் வாதனை செய்ய முடியாதவர்களிடமிருந்து ஜெயபத்திரங்களை பெற்று வருவோம். ஆகையால் எங்களுக்கு அனுமதி கொடுங்கள் என்று வேண்டினார்கள். மன்னரும் சந்தோஷமடைந்து பிராமணர்களை பாராபவிப்பது நன்று என்று கூறி அவர்கள் செல்வதற்கு யானைகள் பரிவாரங்கள் கொடுத்து அனுப்பினார். அவர்கள் ஊர் ஊராக சென்று பண்டிதர்களை வாதத்தில் ஜெயித்தும் ஜெயபத்திரங்கள் பெற்றும் சென்று கொண்டே திருவிக்கிரம பாரதி இருக்கும் குமசி கிராமத்திற்கு வந்து அந்த ஊர்க்காரர்களிடமிருந்து அவர் பெரும் வித்வான் என்றும் எல்லா சாத்திரங்களை படித்தவர் என்றும் தெரிந்து கொண்டு அவரிடம் சென்று, ஐயா, நீங்கள் எல்லாம் தெரிந்த வித்வான் என்று ஊர்க்காரர்கள் சொல்கிறார்கள். அப்படியானால் எங்களுடன் வாதமிடுங்கள். முடியவில்லை என்றால் ஜெயபத்திரம் கொடுங்கள் என்று கேட்டார்கள். அதற்கு திருவிக்கிரம பாரதி, ஐயா, எனக்கு வேதங்கள் தெரியாது. அப்படி தெரிந்திருந்தால் நானும் உங்களைப் போல் அரசவையில் இருந்து எல்லா சுகங்களையும் பெற்றிருப்பேனே தவிர இப்படி ஒரு சிற்றூரில் ஏன் பிச்சை செய்து வாழ்வேன்? அதுவுமில்லாமல் என்னை போல் பிச்சை செய்யும் ஏழையுடன் வாதிட்டு ஜெயிப்பதினால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று பணிவுடன் கேட்டார். இதை கேட்ட அவர்கள் மேலும் ஆணவம் பெற்று, எங்களை வெல்ல இந்த பூலோகத்தில் யாரும் இல்லை. ஆகையால் எங்களுக்கு எவ்வளவோ ஜெயபத்திரங்கள் கிடைத்தன. அவற்றை பாருங்கள். உங்களால் வாதாட முடிந்தால் வாதாடுங்கள். இல்லையே ஜெயபத்திரம் கொடுங்கள். ஜெயபத்திரம் பெறாமல் சென்றால் எங்களுக்கு அவமானமாகும் என்று மூர்க்கமாக வாதிட்டார்கள். இதை கேட்ட திருவிக்கிரம பாரதி, இவர்களுக்கு ஆணவம் தலைக்கேறிற்று. அதுவுமில்லாமல் இவர்கள் பண்டிதர்களையும் வித்வான்களையும் அவமானப்படுத்துகிறார்கள். ஆகையால் இவர்களுக்கு தகுந்த பாடம் கற்பிக்க என் குருவாகிய ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதியிடம் அழைத்துச் செல்வேன் என்று நினைத்து, ஐயா, என்னை விட சிறந்தவர் என் குருநாதர் கந்தர்வபுரத்தில் இருக்கிறார். அங்கு சென்று அவரிடம் அனுமதி பெற்று நீங்கள் கேட்பது போல் 2இல் ஏதாவது ஒன்று செய்வேன் என்று கூற, அவர்கள் சரி என்று சொல்லி திருவிக்கிரம பாரதி முன் நடந்து செல்கையில் அவர்கள் யானைகள் மேல் செல்லலானார்கள். மகான்களிடம் அப்படி செல்வது மிக மிக தவறு என்றும் மிக பாவம் என்றும் தெரியாமல் இவர்கள் செல்கிறார்கள். அவர்கள் கந்தர்வபுரத்தில் ஸ்ரீ குருவின் மடத்தை சென்றடைந்ததும் திருவிக்கிரம பாரதி ஸ்ரீ குருவை பார்த்து, ஏ பக்தவச்சலா, கருணாமூர்த்தியே, பக்தர்களின் பாவங்களை தீர்க்கும் தெய்வமே என்று போற்றி குருவின் பாதங்களை தொட்டு வணங்கி தன்னோடு வந்த அந்த இருவரை பற்றி கூற, இவர்கள் மதம் பிடித்து ஆணவத்துடன் 4 வேதங்களையும் படித்துள்ளோம். வேதங்களில் எங்களுடன் வாதாடி ஜெயித்தவர்கள் எவருமில்லை என்றும் என்னையும் வாதாட வேண்டும் என்றும் இல்லையெனில் ஜெயபத்திரம் கொடுக்க வேண்டும் கட்டாயப்படுத்துகிறார்கள்.
ஆகையால் இவர்களுக்கு தகுந்த பாடம் கற்பிக்க வேண்டும் என்று எண்ணி உங்களிடம் அழைத்து வந்திருக்கிறேன். இவர்களிடமிருந்து என்னையும் வேத தர்மத்தையும் காப்பாற்றுங்கள் என்று வேண்டினார். ஸ்ரீ குரு சிரித்து கொண்டே, ஐயா, உங்களைப் போன்ற வேத வித்தகர்களுக்கு வாதனை செய்வதனால் என்ன பலன்? சக பிராமணர்களை அவமானம் செய்வதனால் உங்களுக்கு என்ன பலன்? சந்நியாசிகளான எங்களுக்கு வெற்றி தோல்விகள் சமமே. அப்படியான எங்களை ஜெயிப்பதனால் உங்களுக்கு லாபம் என்ன என்று கேட்டார். அப்பொழுது அந்த மதம் கொண்ட பிராமணர்கள், அப்படியானால் திரு விக்கிரமர் ஏன் எங்களை இங்கு அழைத்து வந்தார்? சந்நியாசியான உங்களுக்கு வேதங்களை பற்றி என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாத நீங்கள் தோல்வியை ஒப்புக்கொண்டு ஜெயபத்திரங்கள் எழுதி கொடுங்கள் என்று கர்வத்துடன் பேசினார்கள். இதை கேட்ட ஸ்ரீ குரு, ஐயா, கர்வத்தினால் பலி சக்கரவர்த்தி, பானாசுர, ராவணன், துரியோதனன் ஆகியோர் நாசமானார்கள். வேதங்கள் எண்ணற்றவை. பிரம்மா முதலானவர்களாலேயே வேதங்களை முழுமையாக தெரிந்து கொள்ள முடியவில்லை. ஒரு வேதமே முழுமையாக உங்களுக்கு தெரிந்திருக்க முடியாது. அப்படி இருக்க 4 வேதங்களை தெரிந்தவர்கள் என்று எப்படி கூறுவீர்கள்? ஆகையால் இனியாவது பெருமையுடன் பேச வேண்டாம் என்று கூறினார். சுவாமி சொல்வதை கேளாமல் தம் பேச்சிலேயே மூர்க்கத்தனமாக இருந்தார்கள். இதன் தொடர்ச்சி நாளை தொடரும். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் சாய்ராம்.